உயிரினும் மேலான இந்து உறவுகளை வருகிறவர்கள் வரவேற்று எனக்கு முன்னால் இங்கே பேசி அமர்ந்த இந்திய தலைவர்களுக்கும் எனக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கும் தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றறிக்கை துவங்குகிறேன். பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா எல்லா தலைவருமே பேசுறாங்க. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்ற பண்ணினாங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக போராடி நீதித்துறையால் அந்த தீபம் ஏற்றலாம் என்று நீதியரசர் உத்தரவு வழங்கினார். ஆனால் அந்த உத்தரவை ஏற்ற விடமாட்டேன் என்று சொன்னது இந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியின் சாட்சி. அதான் உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்ற விட மாட்டேன், இந்துக்களை வெற்றி பெற்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதுக்கு திமுக அரசோட ஒரு சாட்சி. அதே போல அதே திருப்பரங்குன்றத்துல மேல சிக்கந்தர் தர்கால நவாஸ்கனி எம்பி, அந்த நவாஸ்கனி எம்பி தலைமையில மேல போய் பிரியாணி சாப்பிட்டாங்க. ஆட தோல்ல தூக்கி போனாங்க. பாய் ராஜபாளையத்துல அந்த பாய் தோல்ல ஆட்டுக்குடியை போட்டு மேல போய் குர்பானி கொடுக்க போறேன்னு சொன்னான். அவன் மேல எந்த ஒரு வழக்கம் போடல. தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன நீதியரசர் சொன்னதை கேட்டு அங்க சென்ற இந்திய பொறுப்பாளர்கள் மீது இந்த அரசு வழக்கு போட்டு இன்னைக்கு சிறையில வச்சிருக்கு. இது ஒரு நல்ல அரசு இல்ல, இதுவே உங்களோட சாட்சி இல்ல. அதே போல எல்லா தீர்ப்புக்கும் அரசு கரெக்டா நடக்குது என்று சொன்னால் நடக்கவில்லை. விருகம்பாக்கத்தில் கோயம்பேட்டில் மசூதியை இடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை அமல்படுத்தல. அந்த மசூதி இடிக்கக்கூடாது சொல்லி யார் வர்றது? ஜவஹர்லா வரா, விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் வருகிறார், வேல்முருகன் வருகிறார், திருமுருகன் காந்தி வராரு. இது போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த மசூதி இடிக்கக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாங்க. ஒரு சட்டத்துக்கு புறமாக நடக்கக்கூடிய மசூதியை அரசு தீர்ப்பு கொடுத்து இடிக்கணும்னு சொல்லும் போது இடிக்க கூடாது என்று சொல்றாங்க. அதே போல தீபம் ஏற்றணும்னு சொன்னா ஏற்றக்கூடாதுன்னு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்துவ பயன்கள். வேல்முருகன், இந்த காந்தி, அப்புறம் திருமாவளவன், இவங்க எல்லாம் உடனே வந்துருவாங்க. எந்த பாயால் அதை ஆர்ப்பாட்டம் பண்ணானா, எந்த இஸ்லாமிய அமைப்பாவது ஆர்ப்பாட்டம் பண்ண தீபம் ஏற்றாதுன்னு சொல்லி அந்த என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு? எந்த ஒரு இஸ்லாமியர்களும் வந்து வீதியில வந்து நின்று அந்த பகுதியில் வாழக்கூடியவங்க சிக்கந்தர் தர்காவுக்கு நீங்க தீபம் ஏற்றதுனால பிரச்சனை இருக்கு என்று சொல்லி யாருமே சொல்லல. இப்ப இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அயோத்தியில எப்படி ராம ஜென்ம பூமியை கட்டினீங்களோ அது போல அந்த சிக்கந்தர் தர்காவை அங்கிருந்து அகற்றணும் என்ற எண்ணத்துல எங்களை தூண்டி விடுறோம். ஏன்னா அடுத்த கட்டம் நாங்கள் அதுக்காக போவோம். இங்க ஒரு தர்கா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. அப்படி ஒரு தர்கா தேவையில்லை. இங்க பெரும்பான்மையான மக்கள் எதை முடிவு செய்யறாங்களோ அதுதான் நடக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு ஆட்சி வரணுன்றதுதான் என்னோட எண்ணம், சித்தாந்தம். அப்ப அந்த தர்கா இருப்பது இங்க இருக்கக்கூடிய திமுக அடிமை கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. திமுக அரசு அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கே வந்து சமூக பதக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்று இந்திய தலைவர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு வர முடியாது, மக்களை வீதிக்கு வர வைக்கிறது தமிழக அரசு தான் காரணம், மூல காரணம். நாங்கள் எந்த ஒரு மக்களையும் வாங்க நீங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி நாங்கள் எந்த ஒரு தொந்தரவு கொடுத்து மக்களை இந்து மக்களை போராட்டத்துக்கு அழைக்கவில்லை. இதுக்கு மூல காரணம் வாயுலாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நவாஸ்கனி தான் காரணம். என்னைக்கு நவாஸ்கனி அந்த மேலே போய் பிரியாணி சாப்பிடணும் அன்னையிலிருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல டிசம்பர் 6 பாபா சாஹிப் அம்பேத்கரோட பிறந்த நாள், நினைவு நாள். அந்த நினைவு நாள்ல ஒரு இந்திய தலைவர், அது இந்திய தலைவரா பார்க்காங்க, இந்தியாவோட பிரதியா நாங்க வந்து ஒரு தேசிய தலைவராக அவரை பார்க்கிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கரை தேசிய தலைவராக பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தலைவருக்கு மாலை போட போனா அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்கள் நீங்க மாலை போட வரக்கூடாது என்று தடுப்பது சட்டத்துக்கு புறமான செயல்.
அப்புறம் என்ன ஒற்றுமையா இருக்கணும், எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி திருமாவளவன் பல மேடைகளில் பேசுறாரு. எங்களை வந்து தலித் சமுதாய மக்களை வந்து பேசுறது அதுல நம்பிக்கை கொடுக்குறாரு. எந்த ஒரு மேடையிலையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் நாங்கள் இழிவாக பேசுறதுல எந்த ஒரு தரக்குறவும் பேசல. ஏன்னா அவர் வந்து ஒரு நாங்கள் சட்ட மேதையாக மதிக்கிறோம். பாபா சாஹேபுக்கு உரிய மரியாதையை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். பாபா சாஹேப் விடுதலை சிறுத்தை கட்சியோட தேசிய தலைவர் மாதிரி அவர்கள் வந்து அவர்களுக்கு உரிமை மாதிரி இங்க இருக்கிற மணிமண்டபம் யாருது? தமிழக அரசு கட்டிய மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்துக்கு வந்து மாலை போடான்னு சொல்றதுக்கு யாரு? இவங்க அப்போட்டு சொத்தாது. தமிழக அரசு கட்டிய மணிமண்டபத்துல நான் போய் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்த போனா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? இவன் கட்சி ஆபீஸ்ல ஒரு திருவுருவ சிலை வைத்திருந்தால், பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை வைத்திருந்தால் அங்க போய் நான் மாலை போட்டா நீ கேட்கலாம் என் கட்சி ஆபீஸ் வந்து எப்படி போடலான்னு. பொதுவாக தமிழக அரசு கட்சி இடத்துல போய் நாங்க போய் மாலை போட்டா அங்க பிரச்சனை பண்றது இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான வேலை. தொடர்ந்து இந்துக்களை புண்படுத்துறது, திருமாவளவன் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுறது, இதே வேலையாக நடந்து கொண்டிருக்கிறார். வரப்போது தேர்தல், அப்ப யார்கிட்ட வந்து ஓட்டு கேட்ப? இஸ்லாமியர் மட்டும் ஓட்டு போட்டா வெற்றி பெற முடியுமா?